வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக் அண்ட் ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் பேக்லேயும் தென் ஹேண்டுக்கும் சேம் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஹேண்ட் டிசைன் தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், தென் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 3mm பீட், பேர்ல் பீட், தென் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக பேஸ்ட் பண்ணுவோம்ல அந்த ஸ்டோன் இல்லாமல் ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பேக் அண்ட் ஹேண்ட் டிசைன் இன்றைக்கி நான் மேக் பண்ணியிருக்கேன். எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிரசன் பொட்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் அண்ட் பேக் டிசைன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் கஸ்டமரோடைய ஸ்லீவ் அண்ட் பேக்கை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தென் அந்த செயின் ஸ்டிச்லேருந்து 1/2 inches நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், தென் 1/2 inches இந்த மாதிரி உங்களுடைய ஸ்லீவில் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 inch ஜாயின் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் மாதிரி எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதே டைரக்ஷனில் 1/2 inch கேப்பில் ஒரு லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு இது ரெஃபரன்ஸ்க்காக இந்த லைன்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தென் லைன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களால் வீடியோவை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் உங்களோட ஆரி ஒர்க்கில் அப்டேட் பண்ணிக்க முடியும். உங்களோட பிகினர் ஃப்ரெண்ட் ஆரி ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணணும், தென் எந்த மாதிரி ஐடியா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலேருந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். தென் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டிசைன் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, எப்படி வேணால் போடலாம். ஸோ அதுக்கான ஐடியா ஒரு இடத்துலேருந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவிலேருந்து உங்களால் ஐடியாவை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன் பொட்டெக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 3mm பீடு தான் எடுத்திருக்கேன். தென் கட் பீடு 3mm பீடை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 3mm பீடு எடுத்து ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு தென் ஒரு கட் பீட், ஒரு லாக்கு, திரும்பவும் ஒரு 3mm பீடு. ஜிக்ஸாக் டிசைன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் தான் நான் போடுறேன். ஆக்சுவலாக இதை இந்த மாதிரி நம்ம 1/2 inches போட்டோம்ல, மார்க் பண்ணோம்ல, 1/2 inch கீழவே இன்னொரு மார்க் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஓகே எல்லாமே ஒரே ஈவனாக போடுவீங்க அப்படின்னா வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மார்க் பண்ணாமே வந்து இந்த டிசைனை ஜிக்ஸாக்காக போட்டுட்டு வந்துடலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியல அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அகலமாகவும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு அது எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி 1/2 inchesக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் இன்னொரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி அந்த 1/2 inch நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட 1/4 inch கொஞ்சம் மேலே மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜிக்ஸாக் டிசைன் நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை பாக்ஸ் ஷேப்பில் டிசைன் பண்ண போகிறோம். தென் அதே ஆஸ் யூஷுவல் ஒரு 3mm பீடு, ஒரு கட் பீடு, திரும்பவும் ஒரு 3mm பீடு கொடுத்துட்டு சேம் ஜிக்ஸாக் டிசைன் கீழே எப்படி நம்ம ஜிக்ஸாக்காக போட்டோமோ அதே மாதிரி நம்ம இப்போது மேலேயும் ஜிக்ஸாக் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜிக்ஸாக் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில், டைமண்ட் ஷேப், பாக்ஸ் ஷேப் நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ அந்த ஷேப்பில் இந்த டிசைனை நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக இந்த நம்ம ஒரு பீடு ஆட் பண்ணுவோம். நான் கீழே ஆட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் இந்த இடத்துல ஆல்ரெடி பீடு இருக்குங்கிறதாவது இதை நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் போக முடியாது. ஸோ இதை லாக் பண்ணி அப்புறமா கொண்டு வந்தால் தான் நமக்கு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த ஜிக்ஸாக் டிசைன் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஜிக்ஸாக் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் பாக்ஸ் மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கட் பீடு, 3mm பீடு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும்.
பாருங்கள் நான் இப்போது எப்படி லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி பெருசாக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி கீழே நல்லா டைட்டாக இழுத்துருங்க. நீங்கள் லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது கழண்டு வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் டெலிவரி கொடுக்குறதுக்கு முன்னாடியும் கழண்டுறலாம். இல்லைன்னா அவங்க கஸ்டமர்கிட்டையுமே அது கழண்டுறலாம். ஸோ அதனால் கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி இழுத்தேன். ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போதைக்கு பாருங்கள் அந்த 1/2 இன்ச் எதுக்காக நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்மளுடைய பாக்ஸே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்லேயே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம், எந்த மார்க்கிங்கும் வேணாம், அது எந்த மாதிரி தான் வருதோ அதே மாதிரி நான் போட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓகே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஓகேவாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி அதுக்கப்புறமா காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நார்மலாகவே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஓகே தான். இந்த இடத்துல இந்த லாக் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே வந்து மேனிட்டரியாக கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்க இஷ்டமானால் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் அந்த பீடை. எனக்கு வந்து லாக் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி லாக் பண்ணி போட்டுட்ருக்கேன். லாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாலுமே நம்ம இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல கட் பீடு இப்போ ஒரு லாக் எடுத்தேன்னா அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குட்டி லாக் போட்டு திருப்பிடலாம். அப்படி கூட திருப்பிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எனக்கு அந்த மாதிரி வேணாங்கிறதால நான் இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இது இப்படி தான் போடணுமா, இந்த மாதிரி ஆங்கிளில் தான் போடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை இன்னொரு டைப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை நான் இன்னொரு டிசைனில் மேக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது எப்படி இன்னொரு டைப் அப்படிங்கிறத மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். 1 or 2 டேஸில் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். 2 டைப்பில் ஒரே டிசைனை பண்ணலாம். செகண்ட் டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைப் 2 அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குயிக்காக நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்குது, வேறு எந்த மாதிரியானாச்சும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்துட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில். பிகாஸ் பிகினர்ஸும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்பயுமே எல்லா வீடியோலையுமே வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோலையுமே உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்ட் ஆரி ஒர்க் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களால இந்த மாதிரி ஈஸி லேர்னிங்க்கு உங்களால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களுக்கு இந்த வீடியோ இந்த ப்ளவுஸை கற்றுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் இது. தென் அவங்களால ஐடியாஸ் நிறைய யோசிக்க முடியும், இல்லை யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன என்கரேஜ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க இந்த வீடியோவிலேருந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். நிறைய விஷயத்த நான் கொடுக்குற ஐடியாவிலேருந்து அவங்க நிறைய ஐடியாஸ் யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தென் இப்போது ஜிக்ஸாக் டிசைன் முடிச்சிட்டேன் டைமண்ட் ஷேப்பில். இப்போ மேலேயும் கீழே அந்த ஜிக்ஸாக் இருக்குல்ல, ஸோ அந்த ஜிக்ஸாக்கோடைய மேலே நான் ஒரு ஜிக்ஸாக் பண்ணேன், கீழே ஒரு ஜிக்ஸாக் டிசைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாக்ஸ் மாதிரி டைமண்ட் மாதிரி அது கரெக்டான ஒரு ஆங்கிள் வந்துருச்சு எனக்கு இப்போது. ஸோ அந்த ஜிக்ஸாக்கோடைய மேலேயும் கீழேயும் கேப் இருக்குது. இந்த கேப்பை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஒரு பேர்ல் வச்சுருக்கேன். பேர்ல் டிசைன் இந்த இடத்துல பேர்ல் பீடு, அதுவுமே வந்து 3mm பீடு தான். கோல்டு பீடு எந்த சைஸ்லையோ அதே சைஸில் தான் வந்து இந்த பேர்ல் பீடையும் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கா. ஸோ சிங்கிள் பீடுங்கிறதால சிங்கிள் பீடு எப்படி லாக் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் லாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவலாக லாக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லாக் பண்ணாலும் ஓகே தான். பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணால் ஓகே, அதனால் நான் இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம்.
முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு என்னமோ சிங்கிளாக இருக்க பீடை வந்து அப்படி லாக் பண்ணுறத விட இப்படி லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால நான் இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் டைப் சொன்னல. ஸோ செகண்ட் டைப் ப்ளவுஸில் வந்து வேறு டிசைனில் வேணுமா இல்லை வேறு பேட்டர்னில் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு டைப்பில் ஸ்டிச்சிங்கே வந்து வேறு டைப்பில் எப்படி இதே டிசைனை வேறு டைப்பில் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வேணுமா, இல்லை இதுக்குள்ளேயே ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு டிசைன் வேணுமா சின்னதாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோ எடுத்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா மட்டும்தான் என்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோவை என்னால் போஸ்ட் பண்ண முடியும். தென் குயிக்காக போஸ்ட் பண்ண முடியும். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கான ரிவ்யூவும் தென் இதுக்கான உங்களுடைய கமெண்டும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இல்லாட்டி இதே மாதிரி டிசைனில் நீங்கள் வேறு ஏதாச்சும் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் சிங்கிள் பீட் டைப்பும் சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு நார்மலாக எண்டு நாட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி எண்டு நாட் கொடுக்குறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, தென் இப்போ நான் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதையுமே எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் டைட்டாக போடணும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாக் பண்ணிட்டோம்ல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டிசைனுக்கு நீங்கள் போயிடாதீங்க. அதை நான் இப்போது இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு கீழே இருக்க நூலை நல்லா இழுக்கணும். இழுத்து டைட் பண்ணால் மட்டும் தான் வந்து அது திரும்பவும் ரிமூவ் ஆகாது, கழண்டாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டிசைன் போட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம லாக் பண்ணுறது வந்து கழண்டுரும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா டிசைனுமே லூஸ் ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும். தென் உங்களால் திருப்பி அதை டைட் பண்ண முடியுமா நெக்ஸ்ட் பீடு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டைட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதுலேயே நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே லூஸ் ஆகிறத நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா சான்ஸே கிடையாது நம்ம திருப்பியும் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் பண்ணும் போதே பர்ஃபெக்டாக பொறுமையாக பார்த்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு முறை வெரிஃபை பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து கஸ்டமரோடைய சாரீ ப்ளவுஸில் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அவங்க எனக்கு சில்க் காட்டனில் வேண்டாம், எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்த ஒரு சாரீ, ஸோ அதனால் எனக்கு இதில் தான் வேணும், இந்த ப்ளவுஸில் தான் எனக்கு போட்டு கொடுக்கணும், கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் ஓகே தான், பட் எனக்கு இந்த சாரீ ப்ளவுஸில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணோம் இதில் வேண்டாம், பிகாஸ் எடையாக வந்துரும்ன்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாரியோடைய ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படிங்கும் போது ஓகே தான். பட்ஜெட் ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமலான ஒர்க்கில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே தான். பிகாஸ் ரொம்ப மினிமலுங்கும் போது அவங்க அந்தளவுக்கு லாங் லாஸ்டிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அந்த ப்ளவுஸை அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வர வரைக்கும் இந்த ப்ளவுஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு கிராண்டாக நீங்கள் ஒர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க, சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. நான் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா சாரியோட ப்ளவுஸில் நம்ம ஹோல்ஸ் போட்டு தான் வந்து கீழே இருக்க நூலை மேலே எடுப்போம். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து சாரியோட ப்ளவுஸில் வந்து அப்படியே தெரியும். தென் அந்த ஹோல்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு இழை எடுத்துருச்சு அப்படின்னா இழையாக இருக்கும், கேப் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. மணியை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க அளவுக்கு ப்ளவுஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. நம்ம நார்மலாக லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணாலே நம்மளால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது இந்த மாதிரி சாரீ ப்ளவுஸில். பிகாஸ் லைனிங்க்கு நம்ம ஜாயினிங் பண்ணுவோம்ல அந்த இடத்துலையே வந்து சாரியோட ப்ளவுஸ் நிறைய
ப்ளவுஸ் நான் பார்த்துருக்கேன் கேப் இருக்கும். லைனிங்கும் நார்மல் ப்ளவுஸும் ஜாயின் பண்ணுற அந்த ஸ்விங் மிஷின் ஹோல்ஸ்க்கே அவ்வளோ கேப் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இது அவ்வளோ நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சஸ்க்குமே நிறைய கேப் தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மினிமலான ஒர்க்காக இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அவங்க வேண்டாம் எனக்கு இதில் தான் வேணும் அப்படின்னா மினிமலான ஒர்க்காக இருந்தால் நீங்கள் ஓகே போடுங்க. இன்கேஸ் மினிமல் ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் பண்ண மாட்டேனே சொல்லிடுங்க. பிகாஸ் உங்களுக்கான பேர் கெட்டுரும், உங்களுக்கான பேர். பிகாஸ் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களுடைய ஒர்க்கை அவுட்புட் பார்ப்பாங்க. தென் இவங்களே நிறைய பேருக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பரவாயில்ல சாரீ ப்ளவுஸ் தானே பரவாயில்ல போடலான்னு கிராண்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க உங்கள் மேலேயே சொல்லிடுவாங்க கஸ்டமர்ஸ், இவங்க போட்டது சரியில்லை, இல்லை இவங்க ஒர்க்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது இது சாரியோடைய ப்ளவுஸுங்கிறதால தான் வேஸ்ட் ஆச்சுன்றதால். அவங்க மேலேயும் நம்ம எதையும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த ப்ளவுஸு எதுக்கு போட்டால் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் தான் அந்தந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம மற்றவங்க மேலே எப்பயுமே பழி போடுறதால நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாது. நம்ம மேலே தான் நம்ம பழி போட்டுக்கணும். நம்ம மேலே நம்ம பழி போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை நாம் டெவலப் பண்ணிவிட்டு போக முடியும். ஸோ இப்போது இன்பிட்வீன் இந்த கேப்பில், இந்த டைமண்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் சக்கரியை நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், சக்கரி ப்ளைன் சக்கரி, கோல்டு ரவுண்ட் சக்கரி கிடையாது. ஃப்ளார் மாதிரி இருக்கும்ல அந்த சக்கரி, ரொம்ப சின்ன சக்கரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரவுண்டு தான், சின்ன சக்கரியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளார் டைப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை நான் எண்டை நாட் போட்டு ஒரு சக்கரியை ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்டை நாட் போடுறேன். சக்கரியை நான் ஃபஸ்ட்டு நீடிலில் லோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு தென் கீழே சக்கரியை விட்டுட்டு இப்போது சக்கரியோடைய சென்டரில் ஒரு சின்ன லாக், வெளியே ஒரு சின்ன லாக் கொடுத்து இப்போது எண்டு நாட் கொடுக்குறேன். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சக்கரியாக எடுத்து ஒர்க் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். தென் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சுகர் பீட் போடுற மாதிரி த்ரெட்டு வெளியே எடுக்கும் போதே நீங்கள் சக்கரியை லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோனை பேஸ்ட் பண்ணும்போது ஸ்டோன் தூக்கிக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டோன் அந்த இடத்துல ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுக்கிற மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு தென் சக்கரியை கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு அந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு இந்த சக்கரியோட சென்டரில் இப்போ நான் பண்ணிட்டுருக்க மாதிரி வெளியே எடுங்க. தென் அதோடைய லெஃப்ட் சைடில் திரும்பவும் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களால் லாக் பண்ண முடியும். ஸோ இதே தான் இந்த டைமண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஹோல் ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு என்ன ஐடியா கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டைப் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எப்படி வேணுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதில் சொல்கிறேன். தென் இப்போது இந்த சக்கரியில் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறேன். க்ளூவை கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு அப்புறமா பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எனக்கு கையில் ஒட்டுச்சில் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். நான் உடனே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு அது கையில் ஒட்டிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெளியெல்லாம் தூக்கவே தூக்காது. நம்ம லைட்டாக ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எங்கே வைக்கிறோமோ கரெக்டாக பேஸ்ட் ஆகிடும் லைட்டாக ட்ரை பண்ணும்போது. இன்கேஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளை ஒர்க் அதிகமாக வாங்கிரும். அதனால் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஃபுல்லாக இப்போ இருக்க இந்த சக்கரையை ஃபுல்லாமே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸோடைய இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸோடைய டிசைனு. மீதி இருக்க ஸ்பேஸ்லலாம் ஹேண்டில் மேலே இருக்க ஸ்பேஸ்லலாம் ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி நான் டிசைன் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒயிட் கலரில் பேர்ல் பீடு இருக்குல்ல, அது 3mm பீடு, சிங்கிள் பீடு தான். ஸோ சிங்கிள் பீடை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் லாக் பண்ணுறேன். நார்மலாக சிங்கிள் பீடு லாக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சிங்கிள் பீடை நான் இங்கே லாக் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் லாக் பண்ணிவிட்டேன். இப்போ 3mm பீடு, கோல்டு பீடு எடுத்திருக்கேன். கோல்டு பீடை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு லாக் பண்ணுறேன்.
லாக் பண்ணிவிட்டு தென் 2 சுகர் பீட் வச்சு நார்மலாக எப்பயுமே லாக் பண்ணோம்ல சிங்கிள் பீடை அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் லாக் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க, லூஸ் விட்டு லாக் பண்ணிடாதீங்க. பாருங்கள் நான் எந்தளவுக்கு அதை டைட் பண்ணியிருக்கேன், அந்த நூல் தெரியுதான்னு பாருங்கள், அவ்வளோ டைட் பண்ணணும். தென் அதே மாதிரி இன்னொரு 3mm பீடு எடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு 3mm பீடு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு 2 சுகர் பீடு அதே இடத்துல அதே பேர்ல் கிட்ட கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து லாக் பண்ணுறேன். இப்போ நான் இதை வி மாதிரி மேக் பண்ணிட்டேன். மேக் பண்ணதுக்கப்புறமா இதோடைய சென்டரில் திரும்பவும் இன்னொரு 3mm பீடை நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாக நார்மலாக இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஈக்குவலான ஹைட்டில் நான் லாக் பண்ணியிருக்கேன். அதை விட கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா, தென் ஒரு சுகர் பீடை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 3மே ஒரே ஹைட்டில் இருந்துச்சு நல்லா இருக்காது. அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னுடைய ப்ளவுஸு. ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.